Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி டேட் வந்துட்டு August 27 பிச்சோட பர்த்டே. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போடும். அதாவது நம்ம திரும்பி vlog போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிச்சோட பர்த்டே அது ஒரு மெமரியை வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் யோசிச்சுட்டே அந்த எடுக்கலாமா வேண்டாமா, ஏன்னா vlog கொஞ்ச நாளாகவே எடுக்கல இல்லையா. அதான் தீப் சொன்னா இல்லை இது அவருக்கு ஒரு மெமரி, அவள் வந்து பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஓகே அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்விட்டு நடுவில் இந்த ஒரு டே மட்டும் நான் vlog எடுத்தேன். ஸோ அதுதான் இது, நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. எஸ் இன்னைக்கு வந்து பிளானாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டே எதுனா பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் யோசிச்சோம். பட் ஓகே பரவாயில்ல, தீப்ஸ்க்குமே ஷூட் இருக்குன்றதுனால. பட் ஆனால் ஓகே எதனா ஒன்று பண்ணலாம், வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ இல்லை வேண்டாம் பேசாமல் வந்துட்டு இங்கேயே வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். அவங்க வீட்லேயே வந்து கீழே ரொம்ப டெக்கரேஷன்லாம் இல்லை, பட் ஆனால் வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. டெக்கரேஷன் மேட்ரு சும்மா பலூன்ஸ் அங்கங்கே நம்ம கட்டிட்டு எப்படி சொல்ல பர்த்டே செலிப்ரேஷனுக்கு செலவு பண்ற காசுல, அதாவது இப்போ பர்த்டேக்கு அவ்வளோ வெளில போகலான்னு யோசிச்சிருந்தது அந்த காசுல வந்துட்டு ஆக்சுவலா இதுவுமே நிஜமாலுமே இதுவுமே தீப்ஸ் ஐடியா தான். நான் என்ன சொன்னேன், வெளில கூட்டு போகலாம், இந்த டைம் ஜோன் மாதிரி கூட்டு போகலாம், நல்லா விளையாண்டுட்டு இருப்பா ஜாலியா இருக்கும்ல அவளுக்கு அப்படின்ட்டு. அப்பதான் சொன்னேன் இல்லை நம்ம அந்த காசுல வந்து அவங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா எதனா பண்ணிடலாம் பேசாம. எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு பிளான் இருக்கு, அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வெளில கூட்டு போகலான்ட்டு. பட் அது கூட்டு போக முடியல பிகாஸ் ஆஃப் அவர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எல்லாம் அட் அ டைம்ல அது பிளான் பண்ண முடியல. ஸோ வந்து என்ன சொன்னான்னா பேசாம அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம். லாலுக்கு, அவங்களோட ஒய்ஃப்க்கு, சுபாஷ்க்கு, பிச்சு ஆல்ரெடி நாங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டோம். ஸோ வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி கேக் கட்டிங்லாம் பண்ணிடலாம். ஸோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அந்த ஐடியாவே நல்லா இருந்துச்சு. ஓகே அது அவங்களுக்குமே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற மணியை இங்கே யூஸ் பண்ணலாம். பட் இன்னொன்று அவளை எங்கன்னா ப்ளே ஜோன் அந்த மாதிரி எதனா கூட்டு போகணுன்னா கூட நம்ம வேறு இன்னொரு நாள் எப்போனா கூட கூட்டு போய்க்கலாம். இன்றைக்கி ஏன் கூட்டு போகணுன்னு இல்லை இல்லையா. ஸோ அதான் பிளான் இன்னைக்கு. ஆனால் என்ன மேட்டர்னா இன்னும் இவங்களுக்குலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணல அண்ட் அவளுக்கு கேக் ஒன்றுமே இன்னும் ஆர்டர் பண்ணல. ஸோ அந்த வேலைலாம் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்து பிடிக்கணும். இன்னொரு மேட்டர் என்ன, பிச்சுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. அவனை சொன்னால் பிச்சு நம்ம கூட்டு போயிட்டு எடுத்துடலாம், சைஸ் கரெக்டாக இருக்கு. ஏன்னா அவளுக்கு இப்போ வந்து 3 years ஆகுது. பட் ஆனால் அவளுக்கு வந்து ட்ரெஸ் நிஜமாலுமே 9 to 12 months அந்த ட்ரெஸ் தான் செட் ஆகும். இம்தூண்டு தானே இருக்கா, அதுதான் செட் ஆகுது. ஸோ அதான் அவளை கூட்டு போயிட்டு நேற்று ஈவினிங்காக போயிருந்தோம். அதை வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் vlog எடுத்தேன். ஸோ அதை போடுற நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே சரி பாய் பிச்சு, பாய் பாய் பாய், நாங்கள் போகிறோம் பாய். மூஞ்சி மாறுது வேலைக்கு. ஓடியா ஓடியா ஆயத்துன்னு சொல்லு, நானும் வரேன்னு சொல்லு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லு. ஓடியா பர்த்டே நாளைக்கு பர்த்டே வா. பாய் சொல்லு. எங்க வந்திருக்கோம்? ஷாப்பிங், பர்த்டே ஷாப்பிங். மண்டை திரும்புதா போறேன் இந்த பக்கம். என்னது ஷாப்பிங் சொல்றா பாரு. போலாமா? ஆக்சுவலாக வந்து மாலுக்கு போகிறதா தான் இருந்துச்சு, இல்லைன்னா வேறு எதாவது கடைக்கு போகலான்னு யோசிச்சோம். பட் அன்றைக்கி நாங்கள் அவள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கினோம்ல பேபியாக, அங்கேயே ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி பார்க்கும்போது. சரி ஓகே இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்ஸை சொன்னால் நானும் யோசித்தேன் ஓகே கரெக்டாக தான் இருக்கும் இங்கே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்கு. 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க மேடம். ஆனால் அவளுக்குலாம் இந்த பர்த்டே இதெல்லாம் சரிமானத்தில். பட் ஆனால் எக்ஸைட் ஆகிறா, அந்த கடையை பார்த்தா எக்ஸைட் ஆகிறா, ட்ரெஸ்ஸு பார்த்தா எக்ஸைட் ஆகிறா, அதெல்லாம் சொன்னால் எக்ஸைட் ஆகிறா. ஸோ உள்ளே போயிட்டுருக்காங்க. நாங்கள் தான் கார் பார்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எஸ் இங்கே வாங்க. என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வந்தோம் புரியுதா? அதை நான் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏய்யா சிரிப்பாப்பா 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 சிரிப்பு கிளிருமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல புரியாம நின்றுட்டே இருக்கிறான். பிச்சோ சாமான் பண்ணலாம், இங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடலாமா? மீதான் நம்ம பட்டு கிளம்பிடலாம். ஓகே நாங்கள் வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட போகிறோம். ப்ளீஸ் please no it's wrong it's wrong it's wrong no என்ன சோ பா இங்க வந்து புடிச்சுக்கோ அப்படியே என்ன ஓகே ஏ அப்படியே இருக்காடா 9 to 12 அப்படியே வச்சிருக்கா திருப்பி சொல்றா பாவம். சரி விடு சோபா பிச்சு இங்க பாரு பிச்சு. ஓகேயா போலாமா? ரைட்டு. எங்கே போகிற எங்கே அதான் எங்கே இப்போ எப்படி போனோம்? என்ன பிச்சோ மேடம்க்கு பேக் வேணுமா? யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சொல்றோம். இவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னா இவன் தேங்க் யூ சொல்றான் பாரு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எனக்கு சொல்லு ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ.
இப்போ நம்ம பிச்சுக்கு சொல்லலாம். ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஐ தேங்க் யூ. தேங்க்யூ. ஒரு வழியா முடிஞ்சிச்சு மேடமோட ஷாப்பிங்கு. நிறைய ட்ரெஸ் பார்த்து இவளுக்கு ஆக்சுவலாக என்னன்னா இவள் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் இவளுக்கு 3 வயசு ஆக போகுது. பட் 3 வயசு ட்ரெஸ் செட் ஆகாது. இவளுக்கு என்ன 1 வயசு ட்ரெஸ் ஆதிப்ஸ் 9 to 12 months ட்ரெஸ் தான் செட் ஆகும். அதனால முடிச்சாச்சு ஒரு வழியா இங்கேயே. புரியாதாவா மொட்டா என்ன பேசி வச்சிருக்க? என்ன கை கட்டுறா? ஏய் என்ன கை கட்டுறா? ஆக்சுவலாக அவளுக்கு பர்த்டேனால அவங்க ஸ்கூலில் வந்து வெளில பர்த்டே கார்டு மாதிரி வைப்பாங்க போல, போஸ்டர் மாதிரி. அதில் வந்து ஃபோட்டோ ஓட்டணும், போஸ்ட் கார்டு சைஸில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. போஸ்ட் கார்டு சைஸில் ஃபோட்டோ எங்கே விழுது நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்த கடையிலே வந்து இந்த போஸ்ட் கார்டு ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிறோம். இல்லை கொஞ்சமாச்சு புரியுதா? புரியுது. சும்மா சொல்லாத. இங்கே என்ன அந்த 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 கடைக்கார அங்கிள் வந்து உன்னை பையன் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த பையனாபா அப்படின்றது அந்த அங்கிள். பாய், ஹாப்பி பர்த்டே. எஸ், நான் காலைல சொல்லியிருந்தேன் இல்லையா, சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு பிச்சு பர்த்டேக்காக அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அது வாங்க தான் கிளம்பியாச்சு. அண்ட் வந்துட்டு நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டி முகேஷ். ஹலோ, ஹாய். ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை இந்த விளாக், ஆமாம் ஆக்சுவலாக இந்த விளாக் நாம உடனே ஃபஸ்ட்டு போட போகிறது இல்லை. நீங்கள் இந்த விளாக் மேபி நான் விளாக் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னு. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா ஃபோரமில் ஸ்பார் போயிடலாம். ஸ்பாருக்கு போயிட்டோன்னா 3 பேத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிடலாம். அந்த சாமான் இருக்கும்லடா பலூனு, அதெல்லாம் அதுவும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஒரு ஐடியா. ஸோ அதான் இங்கேருந்து டப்புன்னு கிளம்பிட்டோம். பிச்சு அம்மாவுக்கு வந்து எடுத்துட்டோம் ட்ரெஸ். இங்கே இருக்க ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு. கைஸ் இங்கே பாருங்க, ஒரு வழியாக பிச்சுக்கு, சுபாஷ்க்கு, அப்புறமா வந்து பிச்சு அம்மாவுக்கு அண்ட் லாலு அவருக்கு வாங்கியாச்சு. லாலுக்கு ஷர்ட் பேண்ட்டு, பிச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு டாப் அண்ட் லெகின், சுபாஷ்க்கு ஒரு டிஷர்ட். ஆமாம், டிஷர்ட்டும் ஒரு ஜீனும் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ மேடமோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இந்த பலூனு அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ஒட்டணும். அது இங்கே என்ன இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். கிடச்சா சந்தோஷம், அங்கேயே வேலை முடிஞ்சிடும். பார்ப்போம். அது வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம இங்கேருந்து. கடைக்கு விட்டது. ஆக்சுவலாக இதெல்லாம் இங்கே தான் நின்று விளாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் இதை கவனிக்காமல் நான் பாட்டுக்கு கிடைக்குமான்னு தெரியல, பார்த்துட்டு போயிடலான்னு கிளம்பிட்டேன். ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கு போடுறான். எங்கே போடுறா ஹாப்பி பர்த்டே? ஓ, எல்லாமே அப்படி தான் இருக்கா? இல்லை அதெல்லாம் பிளெயின் பலூன். இது எடுத்துருவோமா பிச்சுக்கு? பிச்சுன்னு போட்டுருவோமா? கைஸ் நமக்கு இங்கே செட்டால எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாலாம் எதுவுமே இல்லையா. ஸோ அதனால் வந்து வழக்கமாக வாங்குற வடபள்ளி ஆச்சுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிடலான்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. பிச்சு எங்கே காணும்? பிச்சு காணும். என்ன பண்ணுற? எல்லாரும் உனக்கு பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேர், தெரியுமா? आज इसका बर्थडे है ना, इंस्टाग्राम में इसको ना वीडियो आ रहा है इसका बर्थडे के लिए. मोटा உனக்கு எதனா தெரியுமா? मोटा சரி தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும். தேங்க்யூ, லவ் யூ சொல்லி. லவ் யூ. ஏ பிச்சா, எல்லாம் யாருக்கு பண்ணுறாங்க? யாருக்கு பண்ணுறாங்க இதெல்லாம்? செல்லக்குட்டி இல்ல நிஜமாலுமே அவன் மேல பாசம் காட்டுறானுங்க. எவ்வளவு ஆனந்தமா தெரியுறான். பிச்சு மாதிரியா? தேங்க்யூ போலோ. தேங்க்யூ போலா. தேங்க்யூ. அது சொல்ல குட்டி. தேங்க்யூ. சுபாஷ். அதாவது பிச்சுக்கு எல்லா லவ்வும் கிடைக்குதான், சுபாஷ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முகேஷ் வந்து சுபாஷை தத்தெடுக்க போறான். நாங்க தத்தெடுத்ததுல அவனுக்கு கண்ணு கலங்கிருச்சு. கண்ணை போட்டாங்க. பிடிச்சிருக்கான்னு அவன் நிக்கிறான்டா. அவன் ஓடிடுவான்டா அவன். இப்ப போட்ட பாட்டு அமுத கடல். நானோ பையன் சொல்றான் என்கிட்ட பிச்சுக்கு போய் உன்னை பஸ் சென்னை கூப்பிட்டு வந்துருக்கணுமா? நீ இப்ப சொன்னது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. புரியுதாலோ?
என்ன எதுக்கு சிரிக்கிற? இல்ல எனக்கு புரியல. கடிச்சு வச்சிரவா? எதுக்கு சிரிக்கிற? ஏமாமா ஆமா ஜாலியா படுத்துக்கடா நல்லா. அது பிச்சுக்கு இப்போ டிரான்சிஷன் பண்ண போறேன். ரெடி 3 2 1 இங்க பார்த்து பண்ணு. இங்க பாத்து பண்ணு. 3 2 1 இங்க பிச்சு இங்க பாரு. கிளாப். மாசா மாஸ் பிச்சு வா குளிக்க போலாம். நல்லா வெள்ளை டவல்லாம் போட்டுனே ஏதோ அகி சாட்ல வர மாதிரி இருக்கு. ஹலோ மேடம் ஹாய் வணக்கம். அது என்னடா டீம் டபாக்க சம்சம் ஏதோ சிம் டபாக் டீம் டபாக்க சம்சம் என்னமோ டீம் டபாக் டம் டம் டீம் டபாக் டம் டம். பண்ணே டீம் டபாக் டம் டம். ஏனா பாசம் காட்டணும் பொண்ணு மேல. ஒன்லி சுபாஷ்ரா. ஒன்லி சுபாஷ் தான் அதுக்கப்புறம். சுபாஷ் தானா? நீ சுபாஷ் கேங்க. சுபாஷ் யாரு? சும்மா கியூட்டா நடிக்காத என்ன நடிக்காத அப்படியே உடனே கூட்டுவா. ஓகே ப்ரோ ஓகே ஓகேவா? என்ன லுக் அந்த பக்கமா? பர்த்டேகள் ரெடி சொல்லு. எங்க போறோம் நம்ம இப்போ? கேக் கட் பண்ணு. கட் 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 பண்ண சொன்னா சாப்பிடுறா. ஓகே வாங்க போலாம். நல்லா டைட்டா பிச்சு பர்த்டேக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. கெஸ்ட் வேற யாரும் இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஏய் சுபாஷ், ஸ்மார்ட்டா இருக்காண்டா விவாஸ். ஏய் பிச்சு வாக் மாடல் வாக். இங்க வா. Model walk. இடுப்புல கை வச்சுட்டு வா. வா இங்க வா. दीदी आओ आप आओ. पिच्चू फैमिली फोटो और உள்ள ஏய் ஸ்மைல் தீதி ஸ்மைல் லாலு ஸ்மைல் भाई சிரிச்சிட்டு தான் இருக்காரு. அவரோட சிரிப்பு அவ்வளவுதான். भाई दीदी के ऊपर हाथ डालो. वालू भाई दीदी के ऊपर हाथ डालो. லாலு பிள்ளை இப்படி ஒரு ரொமான்டிக் பாயா. நான் ஆக்சுவலா லாலு இப்படிதான் போட சொன்னேன். இது அவன் எல்லாம் சொல்ல நீ ஊதுடா சுபாஷ். ரெடி 3 2 1 ஊது. ஓகே ஒன் மோர் லாஸ்ட். ரெடி யார் பிச்சு இங்க பார். ரெடி பிச்சு ஊது கட் பண்றா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Pichu. Happy birthday to you. நீங்க சொன்னீங்கன்னா பிச்சு தேங்க்யூ சொல்லு கிஃப்ட்டுக்கு. கெஸ்ட் கிஃப்ட் பண்ணாங்களா? தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ நான் கிஃப்ட் சொல்லியிருப்பேன். ஆனால் உங்க ஃபேஸ்ல ஃபுல்லா கேக் ஆயிடும். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ முத்தா குடுத்துரு எல்லாருக்கும். Thanks for coming. முத்தா குடுத்துரு. அனுக்கு புட்டா. அவன் பாருங்க அப்பயும் சேம் ரியாக்ஷன் தான். Please. Thank you. Thank you. கடிப்பாங்களா? கடிச்சு வச்சிருக்கா. அப்ப சமயவனா. அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லன் ஸ்மைல். பிச்சு ஐயோ பிச்சு ஹெல்ப். என்ன நீயே என் கையில தான் இருக்க.
நோ சொல்லி பிச்சு நோ. உன்னை வச்சு அடிப்பேன் நானு. அப்பா அங்க போடு. ஓய் அப்படியே கீழே போட்டுருவேன். இல்ல அடிச்சது அவங்க அடிச்சாங்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பெரிய ஆள் போங்க. ஓடி நீ உன்னை அடிக்க மாட்டாங்க நடுவுல. நான் என்ன முறைக்கிற? ஆ ஏய் பிச்சு இங்க வா.